ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவை பற்றின கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, கோஆபரேட்டிவ், மெட்ராஸ் ஹைகோர்ட், சிம்கோ மற்றும் இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாப்பிக்கோட பார்ட் பியிலேருந்து ஃபியூ செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜையும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். 301வது கேள்வி பார்த்தீங்கன்னா, நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம் எங்கே உள்ளது? இதுக்கான பதில் அலகாபாத். 302வது கேள்வி, உயர் நீதிமன்றம் அவுரங்கசீப் காலத்தில் 1670ஆம் ஆண்டு பட்வ-இ ஆலம்கீர் என்ற சட்ட தொகுப்பின்படி மாற்றி அமைக்கப்பட்டது இடைக்கால இந்திய நீதித்துறை. 303வது கேள்வி, உச்ச நீதிமன்றம் முதலாக எங்கு நிறுவப்பட்டது? இதுக்கான பதில் கல்கத்தா, வில்லியம் கோட்டை. 304வது கேள்வி, கல்கத்தா உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி. இதுக்கான பதில் எலிசா இம்பே. 305வது கேள்வி, குடிமையியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்று அழைக்கப்படுவது. இதுக்கான பதில் சதர் திவானி அதாலத். 306வது கேள்வி, குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்று அழைக்கப்படுவது. இதுக்கான பதில் சதர் நிசாம் ஆதலால். 307வது கேள்வி, குற்றவியல் நடைமுறை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இதுக்கான பதில் 1861ஆம் ஆண்டில். 308வது கேள்வி, உரிமையியல் நடைமுறை சட்டம் பிறப்பிக்கப்பட்ட ஆண்டு. இதுக்கான பதில் 1859ஆம் ஆண்டு. 309வது கேள்வி, இந்திய தண்டனை சட்டம். இதுக்கான பதில் 1860ஆம் ஆண்டில். 310வது கேள்வி, ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த அரசியல் தத்துவ ஞானி. இதுக்கான பதில் மாண்டேஸ்கியூ, பிரெஞ்சு தத்துவ ஞானி. 311வது கேள்வி, தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் பகடு அமைக்கப்பட்ட ஆண்டு. இதுக்கான பதில் 1987ஆம் ஆண்டு. 312வது கேள்வி, வாரன் ஹேஸ்டிங் ஏற்படுத்திய நீதிமன்றங்கள் எவை? இதுக்கான பதில் முதலாவது ஊரக குடிமையியல் நீதிமன்றம், சிவில் வழக்கு தீர்ப்பு. 2வது ஊரக குற்றவியல் நீதிமன்றம், குற்றவியல் வழக்கு தீர்ப்பு. 315வது கேள்வி, இந்திய உச்ச நீதிமன்றம் எங்கு உள்ளது? இதுக்கான பதில் புதுடில்லி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலராகவும். 316வது கேள்வி, மேல்முறையீட்டு நீதிமன்றம் திகழ்வது. இதுக்கான பதில் உச்ச நீதிமன்றம். 317வது கேள்வி, சதர் திவானி ஆதலால் மற்றும் சதர் நிஷாமத் ஆதலால் எங்கு நிறுவப்பட்டது? இதுக்கான பதில் அலகாபாத். 318வது கேள்வி, மக்கள் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கான பதில் லோக் அதாலத். 319வது கேள்வி, நீதிமன்ற திட்டம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இதுக்கான பதில் 2005ஆம் ஆண்டு. 320வது கேள்வி, பொது நலனை பாதுகாப்பதற்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் வழக்கு எது? இதுக்கான பதில் பொதுநல வழக்கு. 321வது கேள்வி,
காவல்துறை விசாரணையில் முதல் பதிவு செய்வது? இதுக்கான பதில் முதல் தகவல் அறிக்கை FIR. 322வது கேள்வி, நிலம் தொடர்பான பிரச்சனைகள் எந்த சட்டங்களில் அடங்கி உள்ளது? இதுக்கான பதில் உரிமைகள் சட்டங்கள். 323வது கேள்வி, திருட்டு கொள்ளை போன்ற சம்பந்தமான பிரச்சனைகள் எந்த சட்டங்களில் கூறப்பட்டுள்ளது? இதுக்கான பதில் குற்றவியல் சட்டங்கள். 324வது கேள்வி, எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? இதுக்கான பதில் பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர். 325வது கேள்வி, எந்த இந்திய அரசாங்க சட்டத்தின்படி கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது? இதுக்கான பதில் இந்திய அரசு சட்டம் 1935ஆம் ஆண்டு. 326வது கேள்வி, இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு? இதுக்கான பதில் ஜனவரி 28, 1950ஆம் ஆண்டு. 327வது கேள்வி, லோக் அதாலத் முதலில் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? இதுக்கான பதில் குஜராத் மாநிலம் 1982ஆம் ஆண்டு, ஜுனாகத். 328வது கேள்வி, குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள்? இதுக்கான பதில் அமர்வு நீதிமன்றங்கள். 329வது கேள்வி, நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க ஏற்படுத்தப்பட்ட நீதிமன்றங்கள்? இதுக்கான பதில் வருவாய் நீதிமன்றங்கள். 330வது கேள்வி, இந்திய துணை இராணுவப்படை எத்தனை வகைப்படும்? இதுக்கான பதில் 2 வகைப்படும். 331வது கேள்வி, அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் இந்த வருடம் தோற்றுவிக்கப்பட்டது? இதுக்கான பதில் 1835ஆம் ஆண்டு. 332வது கேள்வி, அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் எந்த நிறுவனத்தின் கீழ் செயல்படுகிறது? இதுக்கான பதில் மத்திய உள்துறை அமைச்சகம். 333வது கேள்வி, சிறப்பு எல்லைப்புற காவல் படை எந்த வருடம் தோற்றுவிக்கப்பட்டது? இதுக்கான பதில் 1962ஆம் ஆண்டு. 334வது கேள்வி, மத்திய ஆயுத காவல் படை எந்த வருடத்தில் இருந்து உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது? இதுக்கான பதில் மார்ச் 2011ஆம் ஆண்டு. 335வது கேள்வி, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை எந்த வருடம் தோற்றுவிக்கப்பட்டது? இதுக்கான பதில் 1969ஆம் ஆண்டு, மார்ச் 10. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவை பற்றின கேள்விகள் தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்க ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸையுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.